வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இம்பார்ட்டன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில் தான் பார்க்க போகிறோம். லைஃப் ஸ்கில்னால் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. இது வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்லலாம் வந்து அந்த சைல்டு அடாப்ட் ஆகுறதுக்கே கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா அங்கே வந்து பாசிட்டிவ் பிஹேவியர் தான் கொண்டு வருவாங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் எப்படி கொண்டு வரணும். சிபிஎஸ்சி ஸ்கூலில் வந்து நிறையா டிமாண்ட்ஸ் இருக்கும். டிமாண்ட்ஸ் எந்த மாதிரினா ஒர்க் ஷீட்ஸு, அந்த மாதிரி ஒர்க் ஷீட்டு, புக்லெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி அமௌண்ட்டு வந்து ரைஸ் பண்ணுவாங்க. டிமாண்ட் பண்ணுறது வந்து இவ்வளோ நாங்கள் இது பண்ணுறோம், டிமாண்ட் பண்ணுறோம், நீங்கள் எவ்வளோ கோச்சிங் தரீங்கன்ற மாதிரி வந்து டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். அடாப்டிவ்னால் அடாப்டிவும் பாசிட்டிவ் பிஹேவியர்னு சொன்னோன்னா, இல்லை அடாப்டிவ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பர்சன் வந்து ஃப்ளெக்சிபிளாக ஒரு அப்ரோச்சில் வந்து இருக்கிறது சொல்கிறாங்க. அது வந்து எங்கே வந்து நடக்கும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் சர்க்கம்டன்சஸ், டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் வந்து நடக்கும். நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க, நிறைய இடத்துக்கு போவாங்க, அந்த இடத்துலலாம் வந்து நடக்கும். இது வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு செயலை பண்ணுறான் அப்படின்னா, அது வந்து ஃபிசிக்கலாக, மென்டலாக, எமோஷனலாக வந்துட்டு பண்ணுவாங்க. அடுத்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில் சொல்கிறாங்க. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில் அப்படின்னு இல்லை, ஃபஸ்ட்டு டாபிக் என்னென்னா ஸ்லீப்பில் என்னென்னா, ஸ்லீப் அண்ட் ரெஸ்ட்டு ரெண்டுமே வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து ஒரு முக்கியமானது. அப்படி வந்துட்டு நல்லா தூங்கணும் அப்படின்னா பாசிட்டிவ் இம்பேக்ட் வந்து நம்ம லைஃப்பில் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல தூக்கன்றது இருந்துச்சு அப்படின்னா, நம்மளோட கான்சன்ட்ரேஷன் பவர், மெமரி பவர், நம்மளோட மூடு வந்து நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து நிறைய எனர்ஜி வந்து கிடைக்கும். டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஹார்ட் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். அப்படி ஹெல்த் வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும்போது வந்துட்டு க்ரோத்து, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ், அப்புறம் நம்ம கவனம் எல்லாமே வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வந்து இப்போ தூங்குகிறோம் அப்படின்னு தூங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா, அதுக்கு வந்து ஒரு இது இருக்குது. இப்போ நம்ம வந்து எதுக்காண்டி தூங்குகிறோம் அப்படின்னா, ஒன்று வந்து நம்ம டயர்டாக இருக்கும், அதனால தூங்குவோம். இல்லைனா நம்மளுக்கு வந்து யார் கூடயும் பேச பிடிக்காமல் ரொம்ப முடியாக இருக்கும், அதனால தூங்குவோம். இல்லைனா உடம்பு சரியில்லாமல் இருக்கும், அதுக்காண்டி தூங்குவோம். இல்லை அப்படின்னா நம்ம வந்து நைட் ஆகிடுச்சு என்ற ஒரு கட்டாயத்துக்காக தூங்குவோம். இதுதான் வந்து தூங்குறதுக்கான ரீசன்ஸ் எல்லாமே. செகண்ட் டாபிக் வந்து நியூட்ரிஷன் வந்து அனதர் லைஃப் ஸ்கில்லுன்றாங்க. ஃபஸ்ட்டு லைஃப் ஸ்கில் வந்து ஸ்லீப்பு, செகண்ட் லைஃப் ஸ்கில் வந்துட்டு நியூட்ரிஷன் அப்படின்றாங்க. அது வந்து என்ன ப்ரமோட் பண்ணுது அப்படின்னா, எமோஷ்னலும் ஃபிசிக்கல் ஹெல்த்தும் வந்து ப்ரமோட் பண்ணுது அப்படி சொல்கிறாங்க. இது வந்து நீங்கள் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு பாடி வந்து ஹெல்த்தாக இருக்குது அப்படின்னா, நியூட்ரிஷனல் பேலன்ஸ்னால் மட்டும்தான் வந்து ஹெல்த்தாக இருக்கும். நம்ம வந்து ஒரு ஃபீலிங்கை வந்து பெஸ்ட்டாக இருக்க முடியும், எமோஷனல் ஹெல்த்தை வந்து ஃபீல் பண்ண முடியும். அடுத்து தேர்ட் பாயிண்ட் வந்து எக்ஸசைஸ் வந்துட்டு என்னது அப்படின்னா, இது வந்து அனதர் ஸ்கில் வந்துட்டு சொல்கிறாங்க. இது வந்து எமோஷனலுக்கும் ஃபிசிக்கல் ஹெல்த்துக்கும் சேர்ந்து தான் எக்ஸசைஸ் அப்படின்றாங்க. வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, நம்ம மூடை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க, ஸ்ட்ரெஸ்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எக்ஸசைஸ் ஃபார் எக்ஸாம்பிள், காலைல எழுந்திரிச்சோடனே மெடிடேஷன் பண்ணுங்கள், அந்த டேயே வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஒரு மெடிடேஷன் பண்ணும்போது, நம்ம அமைதியான சூழ்நிலையில் உட்காரும்போது நம்ம மைண்ட் வந்து ஃப்ரெஷ் ஆகும், எந்த ஒரு ப்ராப்ளமும் யோசிக்க மாட்டோம். அடுத்து எக்ஸசைஸ்ன்றது ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தையும் எனர்ஜியும் ஸ்டெமினாவையும் வந்துட்டு கொடுக்குது. அப்புறம் குட் ஹார்மோன்ஸ் கொடுக்குது. இதெல்லாம் கொடுக்கும்போது என்ட்ரோபின்ஸ்ன்ற ஒரு இதை வந்துட்டு குறிக்குது அப்படின்றாங்க. செல்ஃப் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஸ்கில். இது வந்துட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னோட பொசிஷன்ஸ் என்ன, உன்னோட ஃபினான்ஸ் என்ன, உன்னோட ஸ்டடீஸ் என்ன, உன்னோட நேரம் என்ன, டைம் என்னன்றது எல்லாமே வந்துட்டு செல்ஃப் கேரில் தான் வந்துட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப முக்கியமானதை வந்துட்டு என்னென்னா, நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்மளே வந்து பார்த்துக்கிறணும், டேக் கேர் பண்ணணும். ஒவ்வொரு விஷயத்தையும் டேக் கேர் பண்ணி நம்ம வாழ்க்கையில் வந்து அதை மேனேஜ் பண்ணி கொண்டு போடணும். நம்ம வந்து இப்போ டிபெண்ட்டாக இருக்கும்போது, இப்போ அப்பாவை நம்பி இருக்கும்போது ஓகே, இப்போ இண்டிபெண்ட் ஆகிட்டோம், நம்ம தனியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா நம்ம கார்டியன்ஸாக இருக்கட்டும்,
கார்டியன்ஸ்னால் இப்போ வந்து மேக்ஸிமம் மேரேஜ் முடிச்சிட்டா இன்னொரு வீட்டுக்கு போயிடுவோம் ஒரு கேர்ள்ஸை பொறுத்தளவுக்கு. இப்போ இன்னொரு வீட்டுக்கு போயிட்டுனா அவங்க கார்டியன்ஸ் மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி டெவலப் ஆகும் இந்த ஸ்கில்னால், ஸ்டெஃப்பு நம்மளோட அறிவை பொறுத்து, நம்மளோட நேரத்தை ஒதுக்குறதை பொறுத்து, இது எல்லாமே வந்து பொறுத்து தான் வந்து டெவலப் ஆகும் அப்படி சொல்கிறாங்க. பெனிஃபிட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில் பெனிஃபிட்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து பர்சனல் பெனிஃபிட் அப்படின்றாங்க. பர்சனல் பெனிஃபிட்டில் வந்து நியூமெரிக்கல் எபிலிட்டின்றது ஒன்று இருக்குது. ஏன்னா நிறையா கிட்ஸ் வந்துட்டு ஸ்கூலுக்கு வந்து போக மாட்டாங்க. அப்போது ஏன்னா இது காசுன்னு ஒன்று கஷ்டமாக இருக்கும். காசு கஷ்டப்படும் போது அவங்க வந்து ரொம்ப பேசிக்கான நியூமெரிக்கல் எபிலிட்டிஸை வந்து காசு கஷ்டமாக இருக்காங்க படிக்க போக மாட்டாங்க. அப்போ வந்து கன்ஃபியூஷன்லி ஃப்ராடு எல்லாமே பண்ணுவாங்க. லோன் வாங்குவாங்க, இல்லை அவங்க காசு தேடி படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ப்ரீவென்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து ப்ரீவென்ட் கன்ஃபியூஷன் ஃப்ராட் எல்லாமே வந்துட்டு பேசிக் நியூமெரிக்கல் எபிலிட்டிஸ் வந்து நடக்கும். டிஜிட்டல் லிட்ரஸியில் வந்து டிஜிட்டைசேஷன் வந்து டச் அவர் லைஃப், நம்ம வந்து லைஃப் வந்து டச் ஆகுது அப்படின்றாங்க. பேமெண்ட்டு, புக்கிங், ஆர்டர்ஸ், இன்ஃபர்மேஷன், சர்வீசஸ் எக்ஸட்ரா எந்த ஒரு விஷயம் வந்து ஆன்லைன் மூலமாக பண்ணுறோமோ அது வந்து டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்றாங்க. ஒரு பர்சன் வந்து ஸ்கில்லாக இருக்க மாட்டாங்க இந்த வேர்ல்டில். அப்போது வந்து டிஜிட்டல் மூலமாக நிறையா கற்றுக்குறாங்க. ஃப்யூச்சர் பிளானிங், அவங்களோட ஃப்யூச்சரில் வந்து என்ன ஆகணுன்றதை ஃப்யூச்சரில் வந்து டிசைட் பண்ணி பண்ணுறது தான் வந்து ஃப்யூச்சர் பிளானிங்கிறாங்க. அடுத்து எஜுகேஷ்னல் பெனிஃபிட், லைஃப் ஸ்கில் வந்துட்டு ஃபார்மல் எஜுகேஷனாக வந்துட்டு இருக்குது. அப்போ வந்து ஸ்மூத் லேர்னிங் கிடைக்கிது. ஒரு ப்ராப்பர் கரிக்குலம் வந்து நடத்துகிறாங்க. அது வந்து டீச்சர்ஸ்க்கு வந்து மோட்டிவேட் ஆகுது, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேட் ஆகுது. இதனால் அவங்க என்ன கற்றுக்குறாங்க அப்படின்னா டிசிப்ளின் வந்து கற்றுக்குறாங்க. அடுத்து படிப்புன்றது ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்து வந்து எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்டில் வந்து என்னென்ன வருது அப்படின்னா, எம்ப்ளாய்மெண்ட் பெனிஃபிட்னாலே என்ன, ஒரு வேலையில் என்னென்ன ஸ்கில்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். என்னென்ன ஸ்கில்னால் ப்ராப்ளம் சால்விங்ன்ற ஒரு ஸ்கில். இப்போ வந்து ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம்னு ஒன்று கண்டிப்பாக வரும். எல்லா ப்ராப்ளத்தையும் நம்ம வந்து சால்வ் பண்ணி கொண்டு போகணும். அதுதான் ப்ராப்ளம் சால்விங். செகண்ட் டீம் ஒர்க், நம்ம கூட இருக்கிறவங்க கூட சேர்ந்து டீம் ஒர்க்காக பண்ணால் அந்த நம்மளுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் வந்து சக்ஸஸ் பண்ணலாம். அதுதான். அடுத்த டைம் மேனேஜ்மெண்ட், கொடுத்த ஒர்க்கை வந்துட்டு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறது தான் டைம் மேனேஜ்மெண்ட். அந்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே கொடுத்து பண்ணுறது. லீடர்ஷிப் டீமாக இருந்துட்டு ஒரு ஹெட் ரோல் பண்ணி எடுக்கிறது. கம்யூனிகேஷன்ன்றது நம்ம கன்வே பண்ண வேண்டிய மேட்டரை வந்து கரெக்டாக கன்வே பண்ணுறது சொல்கிறாங்க. ப்ராப்ளம்ஸ் இதில் எல்லாமே பார்த்தோம்ல, அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறையா டாபிக்ஸ் பார்க்கணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.